படம் எப்படி இருந்தது? படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. D50க்கு ஒருத்தன் கேட்டால் எனக்கு ஸ்டோரி வைஸ் வந்து ஒரு 50 நிறைய பேர் மெசேஜ் சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கூட ஒரு 50 வந்துச்சு. அவங்க அது ஒரு மாதிரி மெசேஜ் சொல்கிற மாதிரி, மெசேஜில் ஒரு மாதிரி சம்திங் ஒரு நம்மளுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்குறது இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டாக இது நமக்கு டெலிவர் இம்பாக்டாக நமக்கு எதுவும் இல்லை. ஆனால் ஸ்டோரியாக நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்க்க வரோன்னா அதுக்கு ஒர்த்து, கண்டிப்பாக பார்க்கலாம். ஸ்கிரிப்டாக ஒரு டேரக்டராகவும் செம்மையாக பண்ணியிருந்தார் இதில் தனுஷ். ஹீரோயினி பேர் எதுவுமே இல்லாமல் ஒரு அண்ணன் தம்பி தங்கச்சி அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் தனுஷ் ரீசெண்டாக தெரியும் அவரோட கெமிஸ்ட்ரி, அவரோட ஹீரோயின்ஸோட அவர் பண்ணுறதுலாம் எப்படி இருக்கும்னு. பட் இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் அது நமக்கு அந்த ஃபீலே இல்லை, ஒரு பேரலே அப்படிங்க. நமக்கு ட்ரூஅவுட்டாக ஒரு ஸ்டோரி ஒரு லைன் கொண்டு வந்தோன்னா அந்த லைன்லேயே அவங்க ட்ராவல் பண்ணியிருக்கனால அது நமக்கு பெருசாக நமக்கே எதிர்பார்க்க தோணல. ஒரு மேபி இதில் ஒரு மேபி எந்த ஒரு ஐட்டம் சாங் கூட இல்லை. அதெல்லாம் நமக்கு சில சாங்லாம் நமக்கு ஒரு கமர்ஷியல்னாவே நமக்கு தேவைப்படும். இந்த இதில் அது எதுவுமே தேவைப்படல. மியூசிக் அண்ட் சாங்ஸ்லாம் எப்படி இருந்தது? இது கண்டிப்பாக ஏரோமான் இல்லைன்னா